நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த பதிவுல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்க போன்சாய் நம்ம வீட்லயே எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அ கடையில நம்ம வாங்குனோம் அப்படின்னா, பல ஆயிரங்கள் செலவழிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அத்தன வருடம் உழைப்ப அந்த செடியில போட்டிருப்பாங்க. அதனால தான் அது அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு. அத நம்ம பைசா செலவில்லாம வீட்லயே நம்ம டைம செலவழிச்சு எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடி பார்த்திங்கன்னா, இந்த போன்சாய் 1 வருஷ போன்சாய் தான், சின்ன போன்சாய் தான். பட் இதுக்கு பாருங்கள், அந்த ட்ரீயோட ஷேப் நான் கொண்டு வந்துட்டேன். இதுக்கு அது கீழேயும் நல்லா அந்த மாதிரி வேரெல்லாம் கூட நான் கொண்டு வந்துட்டேன். ஒரு வருஷத்தில் இதை எப்படி நம்ம கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இனிமேலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எப்படி என்னெல்லாம் பண்ணினேன் அப்படின்னும் பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு ஒரு எங்கள் வீட்டில் ஜிஞ்சர் ஷெல் பிளான்ட் ஒன்று இருந்துச்சு. அது கீழே கொஞ்சம் வாடுதே அப்படின்னு சொல்லிட்டு மேலே மாடியில் மழை பெஞ்ச காலம் அப்படிங்கிறதுனால அந்த ஜிஞ்சர் ஷெல் பிளான்ட்டை ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துட்ருந்தேன். நிறைய பறவைகள் இருக்கிறதுனாலையும் பக்கத்தில் ஒரு அரச மரம் இருந்ததுனாலையும் அதிலிருந்து ஒரு விதை உளுந்து நான் இந்த ஜிஞ்சர் ஷெல் பிளான்ட் வளர்த்ததில் பார்த்திங்கன்னா, இந்த விதை உளுந்து இந்த அரச மரம் வளர்ந்துருந்தது. ஃபஸ்ட்டு வேண்டாம் பிச்சு போட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் சரி வளர்த்து நம்ம போன்சாய் ஆக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் அதை நான் எதுவுமே பண்ணவே இல்லை. அந்த அடி பெருக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா பெருசாக வளரட்டும், அடி பெருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது நான் அப்படியே அந்த தொட்டிலே பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். விட்டுட்டு என்ன பண்ணேன்னா, கீழே மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த ஹோல்ஸு, இந்த ஹோல்ஸ் வரணும் அப்படிங்கிறதுனால டெய்லி அந்த கீழே இருக்கிற மண்ணை மட்டும் அப்படியே கீழே சுரண்டி விட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த வேர் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி பண்ணுவேன். அந்த அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை கீழே இருந்து எடுத்துகிட்டே இருப்பேன். முடிஞ்சால் கொஞ்சம் மண் போட்டுவிடுவேன், இல்லாட்டினா கொஞ்சம் கல் வைப்பேன். தண்ணி ஊற்றும் போது அந்த அந்த பகுதியில் வேர் பகுதியில் நல்லா ஃபோர்ஸாக தண்ணி விடுவேன். ஸோ அந்த இடத்துல நல்லா கேப்பு வரட்டும் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். அந்த கேப்பு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3வது மாதத்துலேருந்தே அதை ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் செடியை 6 மாதத்துக்கு ஒன்றுமே பண்ணல. அது லாங்காக வளர்ந்துருச்சு, ரொம்ப நீளமாக மேலே போயிட்டு. 6 மாதம் கழித்து என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்டெம்மை கட் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் அதோட மெயின் ஸ்டெம்மு. மெயின் ஸ்டெம் கட் பண்ணதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 3 பிரான்ச் வந்தது. அந்த 3 பிரான்ச்சையும் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்ததுக்கப்புறமா திரும்ப கட் பண்ணி விட்டேன். அந்த 3 பிரான்ச் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் அதிலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்தது. அந்த பிரான்ச்சஸையும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 30 நாளுக்கு அப்புறம் திரும்ப கட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஷேப் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. பட் இது ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது. இதுக்கப்புறமும் நம்ம இது இன்னுமே கூட கம்பியெல்லாம் சுற்றி வளைக்கணும். அதை நம்ம அடுத்த ஸ்டேஜில் பார்ப்போம். அடுத்த பதிவுகளில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜை இப்போ பார்த்துப்போம். இப்போது இது ஒரு அளவு மேலேயும் நல்லா அந்த ஷேப் வந்துருச்சு. கீழேயும் அந்த வேர்லலாம் அந்த ஷேப் வந்துருச்சு. பாருங்கள், ஒரு கல்லை கூட நம்ம உள்ளே வச்சு பார்த்து உள்ளே இருக்க மண்ணெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். ஸோ கீழேயும் இந்த ஷேப் வந்துருச்சு, மேலேயும் இந்த ஷேப் வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால இப்போ இதை நான் ரீபாட் பண்ண போகிறேன். ரீபாட் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல ஒரு 50% வெர்மி கம்போஸ்ட், 50% ஒரு 25% சாயில், ஒரு 25% கொக்கோபீட் இருக்கிற ஒரு மண் கலவை ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் நார் எடுத்து வச்சுருக்கேன், க்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணல் எடுத்து வச்சுருக்கேன். மணல் சாண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட துவாரம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் நாரை கீழே அந்த துவாரத்துலலாம் வச்சுட்டு நல்லா நிறச்சிடுறது. இது துவாரத்தை அடைக்கிறது இல்லை, பட் தண்ணியும் போகணும், பட் மண் கீழே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த தேங்காய் நாரை நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதை மண்ணை நான் பிரிச்சுட்டேன், தொட்டியிலேருந்து இதை எடுத்துட்டேன். பார்த்தா உள்ளே ஃபுல்லாக வேர் அவ்வளோ இருக்குது. மண்ணில் கீழே வரைக்கும் ஃபுல்லாக வேர் இறங்கியிருக்கு. ஸோ அந்த வேரை மட்டும் மெதுவாக நம்ம இப்போது பொறுமையாக கலட்டி எடுக்க போகிறேன். தாய்மண்ணை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். தாய்மண்ணையும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். தாய்மண்ணுனா முதலே அந்த செடி எந்த மண்ணில் வளர்ந்துட்டுருக்கோ அந்த மண் தான் தாய்மண். இப்போ இதுக்கு நான் அந்த ஓட்டையெல்லாம் தேங்காய் நார் போட்டு அடைச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாண்டு போட்டுக்கிறேன். திரும்ப அதுக்கு மேலே மண், திரும்ப அதுக்கு மேலே சாண்டு, இப்படியே நம்ம போட்டு கொஞ்சமாக ஃபில் பண்ணிப்போம். ஃபுல் தொட்டியும் நான் நிரப்ப போகிறதில்ல, கொஞ்சம் தொட்டியை தான் நிரப்ப போகிறேன். க்ளவுஸ் போடணும்னு நினச்சேன், அதுங்காட்டி கையை வச்சுட்டேன் எப்பயும் போல். ஸோ அதனால் விட்டுட்டேன். பட் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுகிட்டே பண்ணுங்கள். இப்போது இதுக்கு மேலே நம்ம இந்த செடியை வச்சுருவோம். இப்போ இந்த அளவுக்கு மண் நிறச்சா போதும்.
அதுக்கப்புறம் திரும்ப செடியை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப நம்ம அந்த மிச்ச மண்ணையும் போட்டு நிறச்சிடலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை போன்சாய் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சு கேட்டதுனால குடுத்துட்டேன் நானு. இப்ப பாருங்க, தாய் மண்ணையும் எடுத்து நான் கொஞ்சமா போட்டுக்கிறேன். ஏன்னா தாய் மண்ணுங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் வந்து அதுக்கு ஒரு புகுந்த வீட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. பாருங்க, வேர் வந்து நல்லா லாங்கா போயிருக்கு. அந்த சல்லி வேருன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மெல்லிசான வேர்கள் அது நெறைய இருக்கு. அந்த வேர மட்டும் அந்த சின்ன சின்ன வேர்கள்லாம் இருக்குல்ல, அத மட்டும் லைட்டா நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். நான் உங்களுக்கு ட்ரிம் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப லாங்கா இருக்கு. நம்ம உள்ள வச்சோம் அப்டின்னா, வேரு தான் இருக்கும். நமக்கு செடி வைக்கிறதுக்கான ஸ்பேஸே இருக்காது. நான் பாருங்க கட் பண்ணிட்டேன். மெயினான வேர் எதையுமே நான் கட் பண்ணல. ஏன்னு சொன்னா, அது மெயினான வேர கட் பண்ணா மேல இருக்க இலைகள் வந்து வாடி போறதுக்கோ, காஞ்சு போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் கீழ இருக்கிற அந்த சல்லி வேர மட்டும் தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம இதில வைக்க போறோம். பாருங்க, ஆல்மோஸ்ட் வச்சாச்சு. இதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து மண்ணை போட்டு நிறச்சிடலாம். கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சைடில் வைக்கிறது, ஓரமாக வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம். நல்லா நடுவில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது படர்ந்து வளர்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு லேயர் மண் போட்டுட்டேன். மண் போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்ப மணல் போட்டிருக்கேன். ஸோ மணல் போட்டால் தான் வந்து அந்த இடத்துல ஒரு பொல பொலன்னும் இருக்கும் மண். அதே நேரத்தில் ஒரு இறுக்கமும் அந்த இடத்துல வந்து இருக்கும். அதனால் வந்து 2க்குமே இருக்கும். என்னடா பொல பொலன்னும் இருக்கும், இறுக்கமாகவும் இருக்குமா சாண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ரொம்பவும் லூஸாக விடாது சாயில். மண்ணை கெட்டியாக வச்சுக்கும். அதே நேரத்தில் ரொம்பவும் அப்படியே இந்த கல் மாதிரி ஆயிரும்ல. நம்ம வெறும் களிமண்ணை மட்டும் போட்டோம்னா கல் மாதிரி ஆயிரும்ல. அந்த மாதிரியும் ஆக விடாது. ஸோ 2மே இதுக்கு வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த குழிகளுக்குள்ள அந்த நம்ம வேர் வந்து ஷேப் தெரியணும் அப்படின்றதுனால அதுக்கு உள்ளே இருக்கிற மண்ணை மட்டும் நல்லா அப்படி நுழைச்சு நான் வந்து உள்ளே விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு மேலேயும் திரும்ப மண் போட்டுட்டு திரும்ப வந்து நான் சாண்டு போட்டு நிரப்பிட்டேன். எதுக்காக சாண்டு போட்டிருக்கேன்னா, தண்ணி ஊற்றும்போது அது வந்து மண் இங்கிட்டு அங்கிட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக நான் மேலே சாண்டு போட்டிருக்கேன். பட் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டும் இந்த மண்ணும் வந்து மிக்ஸ் ஆகிட்டு ஒரே இதாக வந்துடும். இப்போ வந்து வாடெல்லாம் வாடவே இல்லை. இப்போ நான் செஞ்சு 10 நாள் ஆயிடுச்சு. நான் பிகினிங்கில் ஒரு பிக்சருக்கு வீடியோ காமிச்சேன் இல்லையா, அது 10 நாளைக்கு ஆனதுக்கு அப்புறமா இருக்கிற பிக்சர் தான். அதுக்கப்புறம் வாடவே இல்லை. அந்த செடி பார்த்திங்கன்னா வாடவே இல்லை, சூப்பராக வந்துருச்சு. இன்னும் வந்து நம்ம அடுத்த பதிவுகளில் இந்த கம்பி போட்டு இது நல்லா இன்னும் அகலமாக்குறது எப்படி, செடியை இலைகளை பெருசாக்குறது எப்படி, இதுக்கு என்னெல்லாம் உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வாங்க, நம்ம அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோட செடி மேலே ஆர்வம் இருக்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.